எண்ணெயை போட்டுக்கலாம். இஞ்சி இலை 2, 2 பட்டை, ஜாதி பத்திரி கொஞ்சமா, ஸ்டார் அனைஸ் பாதி, 2 ஏலக்காய், 2 மராட்டி மூக்கு, 4 கிராம்பு இதை சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன். வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 3 கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். 2 தக்காளி பொடியாக நறுக்கணும். தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதங்கிடுது. இதில் கொஞ்சமாக தட்டில் எடுத்துக்கலாம். இதை அரைச்சி போடணும். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், மல்லித்தூள் 3 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், 1 கிலோ மட்டன் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். பிடி அளவுக்கு புதினா தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறதுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். எனக்கு 3 விசில் விட்டு இறக்கினா கறி வெந்துடும். தேங்காய் 1/2 மூடி அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பேஸ்ட் வதக்கினதை எடுத்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லி தழையும் போட்டு இறக்கிட வேண்டியது. மட்டன் குழம்பு ரெடி.